நேற்று குஜராத் டைட்டன்ஸோட சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் ஓப்பனிங்ல இறங்கி பிச்சு உதறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 210 ரன் ரெண்டு பேரும் பேய் மாதிரி விளையாடி ஒரு ரெக்கார்டையே ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி குவிண்டன் டிகாக்கும் KL ராகுலும் லக்னோக்காக விளையாடினப்போ, அதாவது 2022 ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 210 ரன் அடிச்சிருந்தாங்க. சோ அதை இவங்க சமன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு செஞ்சுரி. சுப்மன் கில் 50 பால்ல 100 ரன், சுதர்ஷன் 50 பால்ல 103 ரன். ரெண்டு பேரும் சேர்ந்து 210 ரன். நம்பவே முடியலங்க. அவங்க ரெண்டு பேரும் யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியல. இதுக்கு நடுவுல தேஷ்பாண்டே ஒரு கேட்சும் மொயின் அலி ஒரு கேட்சையும் டிராப் பண்ணது இன்னும் அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். கடைசியில குஜராத் டைட்டன்ஸ் 231 ரன் அடிச்சு 232 ரன் டார்கெட்டா CSKக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலா இந்த முறை டாஸ் ஜெயிச்சது ருத்ராஜ். ஆஹா, நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம் எல்லாம் சுத்தமா மாறி போச்சு. இவங்க 231 ரன் அடிச்ச ரொம்ப கஷ்டம். எப்படி CSK அட்லீஸ்ட் சேஸாவது பண்ணுவாங்களா அப்படின்ற நிலைமையில தான் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி வெறும் 196 ரன் தான் இவங்களால எடுக்க முடிஞ்சது. 35 ரன் வித்தியாசத்துல CSK நேத்து குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட தோத்து போன சோக கதையை எப்படி சொல்றதுன்னே தெரியல. கடைசியில டோனி கொஞ்சம் 6, 4 அப்படிலாம் அடிச்சு 11 பால்ல 26 ரன் அடிச்சாரு. இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட் தான். அவங்க பவுலர்ஸ் மோஹித் சர்மாவும் ரஷீத் கானும் நிச்சயமா CSKவோட ஸ்பாய்லர்ஸா இருந்தாங்க. நேத்து அவ்வளவு சூப்பரா பவுலிங் போட்டாங்க. மோஹித் சர்மா 3 for 31, ரஷீத் கான் 2 for 38. நினைச்சு பாருங்க. நேற்று சென்னை கிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லவே இல்லை. 2 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருந்தது. 10 ரன் எடுக்கிறதுக்குள்ள 3வது விக்கெட்டும் போயிடுச்சு. மிஷலும் மொயின் அலியும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 109 ரன் அடிச்சாங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது ஓரளவுக்கு விளையாடினாங்களே அப்படின்னு ஆறுதல் பட்டுக்கலாம். நேற்று CSK தோத்து போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபீல்டிங் சுத்தமா சரியில்லை. ஏன் அந்த ஃபீல்டிங் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்க முதல் 10 ஓவருக்குள்ளேயே அவ்வளவு பிரமாதமா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த பெருசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரியே தெரியல. ரெண்டாவது ஸ்பின்னர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ காட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேபி பால் ஸ்பின்னே ஆகல. பத்திரனா இல்லாதது எவ்வளவு பெரிய லாஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. பாவம், அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரின்றதுனால திரும்பவும் செலோன்கே போயிட்டாரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. சோ இந்த மேட்சுக்கு அப்புறம் குஜராத் டைட்டன்ஸுக்கு பிளே ஆஃப் விளையாடுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம இப்ப 4th பிளேஸ்ல +0.4 அப்படின்ற ஓரளவுக்கு நல்ல ரன் ரேட்டோட, அதாவது மற்றவங்களோட கம்பேரிங் டு டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரன் ரேட் பிளஸ்ல இருக்கு. +0.4 அப்படின்னு இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் -0.3, லக்னோ -0.7 அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க RCBயும் போட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் ஏற்கனவே பிளே ஆஃப்க்கு போக முடியாது அப்படின்றது தெளிவாயிடுச்சு. மற்ற 3 டீம், அதாவது குஜராத் டைட்டன்ஸ், RCB, CSK, இந்த 3 டீமுக்குள்ளதான் பிளே ஆஃப் போறதுக்கு கடுமையான போட்டி இருக்கும். இன்னைக்கு நடக்க போற KKR vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல KKR மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டா அவங்க கட்டாயமா பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. அதே மாதிரி 2வது இடத்துல இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு KKRோட இருக்க மேட்ச் ரொம்ப டஃபா இருக்க போகுது. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் KKR கிட்ட தோத்துட்டா பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இறங்கும். CSKக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச்லயும் ஜெயிச்சுட்டா கட்டாயமா பிளே ஆஃப்குள்ள போறதுக்கான சான்சஸ் 100%. சப்போஸ் ஒரு மேட்ச் தோத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சா கொஞ்சம் ரன் ரேட் நல்லா இருந்ததுன்னா சான்சஸ் அதிகம். இப்போ CSK ராஜஸ்தான் ராயல்ஸோடவும் RCB கூடவும் மோதணும். ராஜஸ்தான் ராயல்ஸோட சஞ்சு சாம்சனும் RCBல இருக்க விராட் கோலியும் நமக்கு நிச்சயமா பயங்கர த்ரெட் தான். அடுத்து வர 2 மேட்சையுமே CSK ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே தான் பண்ணிக்க முடியும். அவங்க தானே விளையாடணும். பார்க்கலாம் டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது வேற யுக்திகளை யூஸ் பண்ணி ஜெயிக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா மனசு விட்டுறதுங்க CSK ஃபேன்ஸ். நமக்கு இன்னும் சான்சஸ் நிறையவே இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் அதிக அளவுல பிளே ஆஃப்குள்ள நுழைஞ்சிருக்கிறது CSK தான். அதனால நிச்சயமா CSK குவாலிஃபை ஆகும் அப்படின்னு நம்புவோம்.